திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதையே. ஹரஹர மகாதேவா. சித்தபேசா சிவசிதம்பரம். கார்த்திகே நாம சங்கீர்த்தனம். சிவசுப்பிரமணியோம் வள்ளிகாந்த ஸ்மரணம். சிவசுப்பிரமணியோம் ஒரு மருந்தாகி உள்ளாய் உடம்பும்பரோடு உலகு எல்லாம் பெருமருந்தாகி நின்றாய் பேரமுதின் சுவையாய் கருமருந்தாகி உள்ளாய் ஆளும் வல்வினைகள் தீர்க்கும் அருமருந்து ஆலவாயில் அப்பனே அருள் செய்யாயே. ஒளியான திருமேனி உமிழ்தானம் மிக மேவும் களி ஆற வரும் ஆனை களல் நாளும் மறவாமல் அழி ஆளும் மலர் தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. அறிவே அருட்செல்வமே நிறைவே அரசே அடியார் உறவே என் ஆருயிரே மணியே உருகாத நெஞ்சில் பிரிவே துரியம் கடந்த சிவானந்த பேரமுதச் செறிவே கருணை பிளம்பே பஞ்சாக்கர தேசிகனே. அரணங்கள் மூன்றும் எரித்தாய் சரணம் அதினும் அன்பர் மரணம் படாத அருள் வைத்தாய் சரணம். வலிய அந்த கரணங்களால் மெலிந்து எய்தேன் சரணம். நின் முற்களலே சரணம் தென்முத்தி முத்தி பஞ்சாக்கர சத்குருவே. பண்டை மறை வண்டரற்ற பசுந்தேன் ஞானம் பறிந்து ஒழுக சிவகந்தம் பரந்து நார கண்ட இதய கமல முகைகள் எல்லாம் கந்திரப்ப காசினி மேல் வந்த அருட்கதிரோன் பிண்ட மலர் பொழில் முடை சூழ் வெண்ணை மேவும் மெய் கண்ட தேவன் மிகு செய்வநாதன் புண்டரீக மலர்த்தாள் சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வார். கருணை ஒளி திருமுகத்தில் திருநீற்று நுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தரு துறவோடு பொறை உளத்தில் பொறுத்தே பிஞ்சகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் மருதினர்கள் அகலாத ஞானமே வடிவான் வளர்துரை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒரு பொழுது நீங்காமல் யமதுளத்தின் சிரத்தில் ஓதிடு நாவினில் என்று முன்னி வைத்தே உரைப்பார். திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதையே. திருவருளும் குருவருளும் கூட்டிவிக்க பெருமானுடைய திருவடிகளையும் அடுத்தி அடியனுடைய ஞானாசிரியராகிய சண்முகமையா அவர்களுடைய திருவடிகளை வணங்கி மாதர் சிவஞான சுவாமிகளுடைய திருவடிகளை வணங்கி உமாபதி சிவமையா அவர்களுடைய திருவடிகளையும் வணங்கி இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் அடியன் முக்கரணங்களால் வணங்கி கொண்டு நாம் தொடர் சிந்தனையாக சிந்தித்து வந்து கொண்டிருக்கின்ற இந்த சிவப்பிரகாசம் என்னும் சாத்திர நூலை சிந்தித்து வந்து கொண்டிருக்கின்றோம். கடந்த வகுப்புல பிராயச்சித்தம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். பிராயச்சித்தம் எதுக்காக செய்யப்படுது, ஏன் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் குறிச்சு சிந்தித்தோம். எல்லாத்துக்கும் பிராயச்சித்தம் உண்டா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அப்ப பிராயச்சித்தம் எதுக்கு செய்யணும் அப்படிங்கிறதையும் சிந்தித்தோம். அதை தொடர்ந்து
அடுத்த பாடலாக 5 மலங்களின் நிலைகளை பார்த்தோம். நம்ம முப்பொருள் உண்மை அப்படின்னா சித்தாந்தத்துல படிக்கிறோம். பதிப்பசு பாசம் அப்படின்னு படித்தாலும் அந்த மலங்கள் எப்படிலாம் இருக்குது, மலங்கள் எத்தனை வகை. ஏன்னா பாசம் அப்படின்னு சொன்னா நம்ம அதை 3ஆதான் சொல்றோம். ஆணவம், கண்மம், மாயை அப்படிங்கிற 3 சொன்னாலும் அதை எத்தனையா பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தா 5 வரைக்கும் நம்ம கடந்த வகுப்புல பார்த்தோம். அதனை தொடர்ந்து இந்த வகுப்புல 33வது பாடல் அவத்தையை பத்தி பார்க்க போறோம். அவத்தை இலக்கணம் அப்படிங்கிறத குறிச்சு பார்க்க போறோம். முதல்ல பாடலாக வருவது நமக்கு கேவல அவத்தை. அப்ப நமக்கு அவத்தைனா என்னன்னு தெரியணும், அதுல எத்தனை வகை இருக்குங்கிறதெல்லாம் தெரியணும். அதுல இப்போ கேவல அவத்தைனா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சிந்திக்கலாம். சரியா? முதல்ல பாடலை பார்த்து அதுக்கு பதவுரை பார்த்து அடுத்து விளக்கத்துக்குள்ள போகலாம். ஓங்கி வரும் பல உயிர்கள் 3 அவத்தை பற்றி உற்றிடும். கேவலம், சகலம், சுத்தம் என உணர்க. ஈங்கு வரும் கலாதியோடு குறி உருவம் ஒன்றும் இன்றி மலம் அன்றி ஒன்றும் இல்லை எனும் இயல்பாய் ஆங்கு அறிவை அறிவரியன் அறிகருவி அணையா ஆதலினால் இருள் மருவும் அலர்விழி போல் அதுவாய் நீங்கும் வகையின்றி நித்த வியாபகமாய் அங்கன் நிற்பது கேவலம் என்று நிகழ்த்தும் நூலே. இது நமக்கு பாடலாக பெறப்படுகிறது. இதனுடைய பதவுரை அப்படின்னு பார்த்தோம்னா, எண்ணிக்கையில ஓங்கி வரும் மிகுந்துள்ள பல உயிர்கள், பல்வேறு வகைப்பட்ட உயிர்கள் 3 அவத்தை பற்றி. அப்ப அவத்தை அப்படின்னு சொன்னாங்க 3 அப்படின்னு சொல்லப்படுது. 3 அவத்தைகளில் பொருந்தி உற்றிடும், என்ன பண்ணும், அழுந்தும். அப்போ ஆன்மாக்கள் பல வகையா இருந்தாலும் அந்த எல்லா ஆன்மாக்களும் 3 அவத்தைப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அது எதெல்லாம் அந்த அவத்தைகள் அப்படின்னா, கேவலம் என கேவலம் என்றும், சகலம் சகலம் என்றும், சுத்தம் சுத்தம் என்றும் உணர்க தெரிந்து கொள்க. அப்ப 3 அவத்தை. அது எதெல்லாம் அப்படின்னா கேவலம், சகலம், சுத்தம். அதுல இந்த உயிர்கள் என்ன பண்றது அப்படின்னா, ஈங்கு இச்சகலத்தில் வரும் விரிந்துள்ள கலாதியோடு கலை முதலிய தத்துவங்களுடன் குறி உருவம் அடையாளம் வடிவம் முதலிய, சரியா, ஒன்றுமின்றி எதனோடும் கூடாமல், இந்த அடையாளம் வடிவம் முதலிய எதனோடு கூடாமல், எதுவும் இல்லாம, மலம் அன்றி ஆணவம் தவிர, இந்த மலம்ங்கிறது ஆணவ மலம் தவிர வேற எதுவுமே இருக்காது. ஒன்றும் இல்லை, வேற எதுவும் இல்லை. என்னும் இயல்பு ஆய், என்னும் தன்மையுடையவனாய், ஆங்கு அவ்விடத்தில் அறிவை பொருள்களை அறிவு அறியன் அறிய மாட்டாதவனாய், அறிகருவி அறிதற்கு துணையாகிய தத்துவங்கள் அணையா ஆதலினால் சேராதபடியால் எப்படி இருக்கும் அப்படின்னா, இருள் மருவும் இருளில் கூடி அலர்விழி போல் திறந்த கண் போல அது ஆய், அவ் ஆன்மாவே ஆய், நீங்கும் வகையின்றி நீங்கும் வழி இல்லாதவனாய், அது ஆய் அப்படிங்கிறது அவ் வானவமே ஆய், ஆணவமாகவே ஆய், நீங்கும் வழியின்றி அந்த ஆணவத்தில இருந்து நீங்கும் வழி இல்லாதவனாய், நித்த வியாபகமாய் அப்படின்னா நித்த பொருளாகவும் இருந்து கொண்டு, அங்கன் அவ்விடத்தில் நிற்பது நிற்றலை கேவலம் என்று கேவல அவத்தை என்று நூல் நிகழ்த்தும் சிவ ஆகமங்கள் சொல்லும். இது நமக்கு பதவுரை, ஒவ்வொரு வார்த்தைக்குண்டான விளக்கம். இனிமே இதனுடைய மொத்த விளக்கத்தை பார்க்கலாம்.
வரியில என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, ஓங்கி வரும் பல உயிர்கள். இந்த உயிர்கள் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். எண்ணில்லாத பல உயிர்கள். திருவருட்பயன்ல நம்ம பார்த்திருக்கிறோம். அதுக்கு எண்ணிக்கை சொல்ல முடியாது. ஆனா தொகை சொல்ல வகை சொல்லலாம். சரியா? தொகை சொல்ல முடியாது, வகை சொல்லலாம் அப்படின்லாம் பார்த்திருக்கிறோம். அப்ப இந்த உயிர்கள் எண்ணில்லாத பல உயிர்கள். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, உயிர்களுக்கு இலக்கணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உயிர்களின் இலக்கணம் அப்படின்னா அறிவு வளர்வது. நமக்கு அறிவு வளரணும். அறிவு வளர்றது தான் நம்மளுடைய இலக்கணம். நம்மளுடைய இருக்கக்கூடிய மலம் தேயணும். மலம் தேய்வதும் அறிவு வளருவதும் இதுதான் உயிர்களுக்கு உண்டான இலக்கணம். இத வினாவெண்பா முதல் பாட்டுல சொல்றாரு. நீடும் ஒளியும் நிறையிருளும் ஓர் இரத்து கூடல் அரிது அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீடும் ஒளியும் அதைத்தான் சொல்றாரு. இதைத்தான் குறிக்குது. ஒளி அப்படிங்கிறது அறிவு. சரியா? அறிவுக்கு இயற்கை அப்படின்னா என்னது அப்படின்னா, அது வளர்ந்து கொண்டே இருப்பது. பயன்படுத்த பயன்படுத்த இந்த அறிவு வளர்ந்து கொண்டே இருக்கும். சரியா? இப்ப நம்ம உட்கார்ந்து படிக்கிறோம். இந்த சாத்திர நூல்கள் எல்லாம் இப்ப எத்தனையோ அன்பர்கள் வந்து என்ன பண்றீங்க, நல்லா பயிற்சி பண்ணி மனப்பாடம் எல்லாம் பண்றீங்க, மனதம் செய்றீங்க, திரும்ப திரும்ப கேட்கிறீங்க இந்த செய்திகளை. அப்போ உங்களுடைய அறிவு என்ன ஆகுது, வளருது, நிறைய தெரிஞ்சுக்கிடுறீங்க, இப்படி இருக்கணும்னு நடக்கிறீங்க. அப்ப அந்த ஆன்மா என்ன ஆகுது, அறிவுல வளர்ச்சி வருது. இப்ப உட்கார்ந்து படிக்கிறீங்க, நிறைய நேரம் உட்கார்ந்து படிக்கிறீங்க. தூங்குறது 9 மணிக்கு தூங்கணும்னு சொல்றோம். ஆனா நீங்க 11 மணி வரைக்கும் இல்ல 1 மணி வரைக்கும் உட்கார்ந்து படிக்கிறீங்க. படிக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இருக்குது, அறிவு வளருது. ஆனா உங்க உடம்பு என்ன ஆகுது, ரொம்ப சோர்ந்து விடுகிறது. எப்படின்னா நம்ம போய் படுத்துருவோம் அப்படிங்கிறது மாதிரி சோர்ந்து விடுகிறது. ஏன் உடம்பு சோர்ந்து விடுகிறது? இந்த உடம்பு அப்படிங்கிறது இது மலங்களால ஆனது, மாயையால ஆனதுதான் இந்த உடம்பு. சரியா? அப்போ இந்த உடம்பு சோறுது. அப்ப மலம் அப்படிங்கிறது மலத்தால் ஆனதுனால இது சோர்ந்து விடுகிறது. சோர்வுங்கிறது என்னது, அதுக்கு இருக்க முடியாது. சரியா? அவ்வளவுதான் தாங்கும். அதுக்கு அடுத்து என்ன ஆகும், தேய்ந்து விடுகிறது. இதுக்கு மேல இருக்க முடியாது. நம்ம என்ன பண்ணிடுவோம், போய் தூங்கலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துடுறோம். ஆனா படிச்சதுனால அது மனநமாயி அறிவு வளர்ந்துருக்குது. எப்ப கேட்டாலும் சொல்ல முடியும். ஆனா இந்த உடம்பு என்ன ஆயிருது, டயர்ட் ஆயிருது, போய் ஓய்வு தேவைப்படுது. அப்ப தேய்றதுனாலதான் அதுக்கு ஓய்வு தேவைப்படுது. சரியா? அப்போ அறிவு வளரும், மலம் தேயும். இதுதான் இயற்கை. அப்போ பாசத்துக்கு தேய்வது என்பது இயற்கை, அறிவுக்கு வளர்வது என்பது இயற்கை. அதான் பயன்படுத்த பயன்படுத்த அறிவு வளரும், பயன்படுத்த பயன்படுத்த சடம் தேயும். இதுதான் இந்த ரெண்டுக்குள்ளான இலக்கணம். அதனால உயிர்கள் பிறவிதோறும் வளர்ந்துகிட்டேதான் இருக்குது. நம்ம ஒவ்வொரு பிறப்புலையும் என்ன ஆகுது, அறிவு தேயாது. சரியா? கொஞ்சம் கொஞ்சமா ஒரு துளி அளவாவது அறிவு வளரும். ஏதாவது ஒரு இது தெரிஞ்சிருப்போம், அது மூலமா கொஞ்சம் வளர்ச்சி கிடைக்கும். சரியா? அப்போ ஒவ்வொரு பிறவிதோறும் வளர்ந்துகிட்டேதான் இருக்கிறோம். அப்படி வளர்ந்து கொண்டு வரும் பொழுது இந்த அறிவு 3 நிலைகளை அடைகிறது. சரியா? அப்போ 3 நிலைகளை அடைகிறது. அதான் 3 அவத்தை பற்றி உற்றிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்ப அவத்தை அப்படிங்கிறதுனா என்ன, அவத்தை அப்படிங்கிற வார்த்தைக்கு நமக்கு அர்த்தம் தெரியணும். அவத்தை அப்படின்னா நிலை, அறிவு நிலை, அறிவின் நிலைப்பாடு, அதுதான் அவத்தை அப்படின்னு சொல்றோம். இந்த அறிவு 3 நிலைகளை அடைகிறது. அது என்ன அப்படின்னா, கேவலம், சகலம், சுத்தம் என்ற 3 நிலைகளை அடைகிறது. அப்போ கேவலம் அப்படின்னா என்ன, சகலம் அப்படின்னா என்ன, சுத்தம் அப்படின்னா என்ன, இதெல்லாம் நம்ம விரிவா பார்க்கலாம். கேவலம் இதெல்லாம் காரண அவத்தைகள். கேவலம்
அப்படின்னா கேவலத்துக்கு காரணமான அவத்தை. சரியா? அப்ப கேவலம்னா என்ன அப்படின்னா முதல்ல அது தனிமை. சரியா? கேவலம்னா என்னது? தனிமை. அப்ப இந்த ஆன்மா கேவலம் அப்படிங்கும்போது எது கூட இருக்கும் அப்படின்னா, ஆன்மான்னா நமக்கு பஞ்சாக்கரத்துல முதல்ல சி வ ய ந ம அப்படின்னு பாக்குறோம். சி என்பது சிவபெருமானையும் சிவத்தையும், வ என்பது அருளையும், ய என்பது ஆன்மாவையும், சரியா? நங்கிறது திரோதானத்தையும், மங்கிறது ஆணவ மலத்தையும் குறிக்கக்கூடியது. அப்ப இந்த பஞ்சாக்கரத்துல நம்ம 5ஆ பாக்குறோம். அப்ப இந்த ஏங்கிற ஆன்மா, யகாரம் என்கக்கூடிய ஆன்மா கேவலத்துல எது கூட இருக்கும் அப்படின்னா மகாரத்து கூட இருக்கும். சரியா? அப்ப ஏ ம அது ரெண்டும் தான் இருக்கும். அதுக்கு பேரு கேவலம். சரி, இரண்டாவது நிலை சகலம். இந்த சகலத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா, பெருமான் நமக்காக ஒரு சிறு கை விளக்கை தருகிறார். எது கூட இருந்தது கூட மே ஏங்கிறது மே கூட மட்டும் இருந்தது கூட நேங்கிற திரோதானத்தை சேர்க்கிறார். நேங்கிறது என்னதுன்னா மாயை கண்மம், ரெண்டும் அது அடங்கும். அப்ப அது சகலம். அதான் இப்ப நம்ம இருக்கிறது, இந்த உடம்பு பெற்று இருக்கிறதா சகல நிலை. சுத்தத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மே ந ம இதனுடைய ஆற்றல் குறைந்து மகாரத்து கூட இருக்கிறது சுத்தம். ஆன்மாவும் ஏவும் வேவும் மட்டும் இருக்கும், அது சுத்தம். சரியா? பெருமான் கூட இருக்கிறது சி, அது நம்ம மகாரத்துக்குள்ள அடங்கிட்டோம்னாலே அம்மை நம்மளை அப்பாட்ட கொண்டு சேர்த்துருவார், சிவத்துக்குள் சேர்த்து விடுவார். இப்போ ஏ ம அப்படின்னா அது கேவலம், ஏ ம ந அப்படின்னா சகலம். சரியா? ஏ வ அப்படிங்கிறது சுத்தம் அப்படின்னு சொல்றோம். சரி, இந்த ஆன்மா ஆணவ மலத்தோட மட்டும் இருக்கிறத எதை சொல்லியிருக்கிறோம்? கேவலம் அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்ம தனிமை, கேவலம் அப்படின்னா என்ன அப்படின்னா தனிமை அப்படின்னு பார்த்திருக்கிறோம். சரியா? கேவலம் அப்படின்னா தனிமைன்னு பார்த்தாச்சு. ஆனா இப்ப அடியேன் சொல்றேன், ஆணவ மலம் கூட இருக்கிறது அப்படின்னு. அப்ப கூட இருக்குன்னா இன்னொரு பொருள் கூட சேர்ந்து இருக்கிறதுன்னு அர்த்தம், அப்படிதானே? ஆனா தனிமைன்னு சொல்லிட்டு கூட இருக்கிறது சேர்ந்து இருப்பது அப்படின்னா ரெண்டாவது பொருள் ஒண்ணு இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப அதுக்கு பேரு தனிமையா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். ஆனா அதுதான் உண்மை, அதுதான் தனிமை. சரியா? ஏன் அப்படின்னா, இப்ப நம்ம திருநெல்வேலி வகுப்புக்கு வாரோம். சரியா? இப்ப மதுரையில இருந்து வராங்க, அருப்புக்கோட்டையில இருந்து வராங்க, திருச்சியில இருந்து வராங்க, எட்டி இருந்தெல்லாம் வராங்க. அங்க இருந்து வரும்போது அடியார்கள்ட்ட கேட்கிறோம், நீங்க தனியாவா வாரீங்க சிவா அப்படின்னு கேட்கிறோம். ஆமா அப்படின்னு சொல்றாங்க. சரியா? தனியாவா வாராங்க அப்படின்னா அந்த பஸ்ல அவங்க மட்டும்தான் இருப்பாங்களா? அவங்களுக்காக ஒரு பஸ் விட்டு டிரைவரும் கண்டக்டரும் போட்டிருப்பாங்களா அப்படின்னா அப்படி அல்ல. அதுல எல்லாரும் இருப்பாங்க. ஆனா அவங்க எல்லாம் இவங்களுக்கு தெரியாதவங்களா இருப்பாங்க, உதவி செய்யறவங்களா இருக்க மாட்டாங்க. சரியா? அதுதான் தனிமை. அத சொல்றதுதான் தனிமை அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம தூர தேசத்துக்கு போறோம், நீ மட்டுமா போற, நீ தனியாவா போற அப்படின்லாம் கேட்போம். பிளைட்ல போறதா இருந்தா நம்மளுக்கு மட்டுமா பிளைட் விட்டுருப்பாங்க? கிடையாது. அதுல எல்லாரும் இருப்பாங்க. நமக்கு உதவி செய்யறவங்க கிடையாதுன்னு அர்த்தம். சரியா? அதான் தனிமை. அப்ப இந்த ஆணவம், ஆணவம் கூட சேர்ந்துதான் இருக்கிறோம். ஆனா ஆணவம்ங்கிற போது தனிமைன்னு சொல்றோம் அப்படின்னா, ஆணவம் அப்படிங்கிறது நமக்கு உபகாரி கிடையாது. சரியா? நமக்கு உபகாரம் செய்யக்கூடியது கிடையாது, அது அபகாரி. சரியா? அதனால அது தனிமை அப்படின்னு சொல்றோம். ஆணவம் கூட இருந்தாலும் அதை தனிமைன்னு சொல்றோம். அப்ப உபகாரம் செய்யாததுனால அத பகைப்பொருள் அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் தனிமை அப்படின்னு சொல்றோம். இத திருவருட்பயன்ல 35வது பாட்டுல சொல்றாரு. அறியா
ஆற்றோனில் ஐந்தும் உணர்வை உணராது உயிர் அப்படிங்கறதுதான் திருவருட்பயன்ல சொல்லக்கூடிய 35வது பாட்டு. இப்ப ரொம்ப தூரம் நடந்து போறோம், இருட்டிலே போறோம், மாலை நேரத்துல போறோம் அப்படின்னா நமக்கு துணையை தேடுவோம். பின்னாடி பின்னாடி திரும்பி பார்ப்போம், யாராவது வாராங்களா அப்படின்னு. ஏன் அப்படின்னா நமக்கு பயம், பின்னாடி யாராவது வந்தா துணையா இருக்கும், பேசிக்கிட்டே போகலாம் அப்படின்னு. ஆனா நமக்கு துணை யாரு அப்படின்னா நமக்கு துணை பெருமான் தான். ஆனா நம்ம பெருமான சிந்திக்கிறது இல்ல. எப்பொழுதும் நமக்கு துணை பெருமான் தான். அதான் அது வினை துணை. நமக்கு பெருமான் தான் தனித்துணை. ஆனா நம்ம தனித்துணையை உணர்வதில்லை. இந்த வினை துணைகளை தான் பாக்குறோம். பின்னாடி பின்னாடி திரும்பி பாக்குறோம், யாரோ ஒருத்தங்க வாராங்க, இல்லைன்னா ஒரு நாய் வருது, ஏதோ ஒரு உருவம் வருது, சரி யாரோ ஒருத்தவங்க வாராங்க அப்படின்னு சந்தோஷப்படுறோம். நம்ம நல்வினை செஞ்சிருந்தோம் அப்படின்னா அவங்க நம்மகிட்ட அனுசரணையா பேசிக்கிட்டே வருவாங்க, நமக்கு உதவி செய்வாங்க. அதே இது நமக்கு நல்வினை செய்யல, அது தீவினை நுகரக்கூடிய நேரமா இருந்தா வர்றவங்க என்ன பண்ணுவாங்க, ஒண்ணு நம்மளை துன்புறுத்தலாம், இல்லைன்னா நம்மகிட்ட இருக்கிற பொருள்களை பறித்து கொண்டு செல்லலாம், ஏதோ ஒண்ணு நடக்கும். அப்ப இதெல்லாம் துணையா அப்படின்னா இதெல்லாம் துணை கிடையாது. அதான் அதுல சொல்றாரு, அணுகு துணை. நம்ம கூடவே இருக்கக்கூடிய துணையை அறிய மாட்டேங்கிறோம். அணுகும் துணை அறிய ஆற்றோனில் ஐந்தும் உணர்வை உணராது உயிர். நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், வினை துணையை தான் தேடிக்கிட்டு இருக்கிறோம். பெரும்பாலும் தேடுறதே இல்லை. எப்பவுமே பெருமாள் நம்ம கூடவே இருந்து உதவி செய்யறதுக்கு இருக்கிறான். ஆனா அந்த துணையெல்லாம் நம்ம தேடாம நம்ம எந்த துணையை தேடிக்கிட்டு இருக்கிறோம், இணை துணைகளைத்தான் தேடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றார். அதற்கான திருக்குறளை சொல்றார், நத்தம்போல் கேடும் உலகாகும் சாக்காடும் பித்தகருக்கல்லால் அரிது அப்படின்னு சொல்றார். குறள் 235 சொல்றாரு. கேடு பயக்கக்கூடியத கூட நல்லதா மாத்துறது. சரியா? இப்ப இருக்கிறதெல்லாம் நமக்கு வினை துணைதான். நம்மளுடைய மனைவி, பெண்களுக்கு கணவன், குழந்தைகள், அப்பா அம்மா, மாமனார் மாமியார், இது எல்லாருமே யாருதான் நமக்கு வினை துணை. நம்ம செஞ்ச வினைக்கு அவங்க எல்லாம் வந்து துணையா இருக்கிறாங்க. எதுக்காக இருக்கிறாங்க, நம்ம அந்த வினைகளை அனுபவிக்கிறதுக்கு. நம்ம நல்வினை பயனை அனுபவிக்கணும் அப்படின்னு இருக்கும்போது இந்த சுற்றங்கள் எல்லாம் நம்மகிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாங்க, சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க, நம்மளுக்கு காணாதது ஒண்ணும் இல்லை அப்படிம்பாங்க. அதே இது தீவினை பயனை அனுபவிக்கும் போது அந்த நேரம் வரும் பொழுது அதே துணைதான். கொஞ்ச நேரத்துக்கு பேசுற கொஞ்சம் கொஞ்சம் பேசுற அதே மனைவிதான் எரிஞ்சு விடுவாங்க, அதே அப்பா அம்மா தான் எரிஞ்சு விடுவாங்க. சரியா? அதே பிள்ளைங்க தான் கோவப்படுவாங்க. அப்ப இதெல்லாம் நம்ம சேர்த்து வந்தது, நிறைய அனுபவிக்கிறதுக்காக வந்த துணைகள். அப்ப அவங்க மேல நம்ம கோவப்பட்டோ, அவங்கள அதுல சந்தோஷப்படுத்தியோ, இப்ப நம்மள நல்லது, நம்ம நல்ல வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா நம்ம சந்தோஷப்படுறோம். ஒரு தகாத வார்த்தை கோவப்படுறாங்க அப்படின்னா நம்ம நம்ம அதுக்கு மேல கோவம் ஆகுறோம். அதெல்லாம் ஆகணும்னு தேவையே கிடையாது. நம்ம செஞ்சுட்டு வந்தது முன்னாடி வந்து நிக்குது, அவ்வளவுதான். அவங்க எல்லாரும் கருவி. அப்ப அந்த துணைகளை எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா வினை துணையா வந்ததெல்லாம் தனித்துணையா மாத்தணும். அதைத்தான் சொல்ற. சரியா? நத்தகம் போல் கேடும் உலகாகும், நத்தம் போல் கேடும் உலகாகும் சாக்காகும் பித்தகர் கல்லால் அரிது. அழிகிற பொருளை கொண்டு, இந்த அழிகிற இந்த உடம்ப கொண்டு அவங்களால என்ன பண்ணணும், சிவமாக பார்த்து நம்மளும் உயர்ந்த நிலைக்கு அடையணும். சரியா? ஐயா பிரிச்சுட்டோம்லங்க ஐயா, குறுக்கீடுக்கு மன்னிக்கும் ஐயா. மணிமேகலை அம்மாவை மியூட் போட்டுட்டு சொல்லுங்க ஐயா, அவங்க பேசுறாங்க கேக்குது ஐயா குறுக்க. அதனால நமக்கு இவங்களை விட நெருக்கமான துணை அப்படின்னா யாரு அப்படின்னா
நீங்காத துணையா இருக்கக்கூடிய பெருமான் தான். அதான் அணுகு துணை அப்படின்னு சொல்றார். மற்ற எல்லாமே நீங்கக்கூடிய துணை. அதனாலதான் சிவபுராணத்திலையும் சொல்றாரு, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க அப்படின்னு சொல்றார். ஒரு பொழுது அளவு கூட, இமைக்கிற பொழுது அளவு கூட நம்மளை விட்டு என்ன பண்ண மாட்டான், பிரியவே மாட்டான் அப்படின்னு சொல்றார். அப்ப அவன் நம்ம கூடவே இருக்கிறான், நம்ம கூடவே இருக்கிறான். பிறகு எதுக்கு நம்ம பயப்படணும்? அதனாலதான் அபயம் காட்டி அபயக்கரம் வச்சிருக்கிறான். நீ பயப்படாதடா, உன் கூடவே நான் இருக்கிறேன் அப்படின்னு. ஆனாலும் என்ன பண்றது இல்ல, நம்ம அந்த கரத்தெல்லாம் எங்க பாக்குறோம்? நம்ம இந்த மாலை எங்க வாங்கியிருப்பாங்க, அதுல போட்டிருக்கிற நகைகள் எப்படிப்பட்டது, நல்லா நின்னுது, அலங்காரம் நல்லா இருக்குது, நம்ம ஒரு செல்ஃபி எடுக்கலாம், இல்லைன்னா ஒரு போட்டோ எடுக்கலாம், அதைத்தான் நம்ம செய்யறோமே தவிர அவன் வச்சிருக்கிற அபயக்கரத்தை பாக்குறோமா அப்படின்னா பாக்குறது இல்ல. அவனுடைய திருவடியை பாக்குறோமா பாக்குறது இல்ல. சரியா? அதான் அதுதான் நம்ம குற்றம். அதனாலதான் அணுகு துணையை நினைக்காததுதான் நம்மளுடைய குற்றம். அப்பங்க நமக்கு ஆணவம் அப்படிங்கிறது உபகாரியா இல்லாம அபகாரியா இருக்கிறது. அதனாலதான் அதை என்ன சொல்றோம், தனிமை அப்படின்னு சொல்றோம். இது கேவலம். அடுத்து சகலம். இந்த சகலம் என்பது அப்படின்னா அதை பிரிக்கணும். கலம். கலம் அப்படின்னாலே அது கலையோடு கூடியிருப்பது. சரியா? கலைகளோடு கூடியிருப்பது. கலைனா என்ன அப்படின்னா அது பந்தம், நன்றாக பந்தப்படுத்தப்பட்டது. அதான் சகலம். சேகலம், நன்றாக பந்தப்படுத்தப்பட்டதுதான் சகலம். ஏன் அப்படின்னா கேவலத்துல நமக்கு ஒரு மலம்தான், ஆணவம் அப்படிங்கிற ஒரு மலம் தான் இருந்துச்சு. இங்க சகலம் அப்படிங்கும் போது இன்னும் 2 மலத்தை கொடுத்திருக்கிறாரு பெருமாள். சரியா? அப்ப ஒரு மலம் இருந்த இடத்துல இப்போ 3 மலம் வந்திருக்குது. சரியா? அதனால இங்க நமக்கு 3 மலம் இருக்கிறதுனால சகலம்னு சொல்றோம், நன்றாக பந்தப்பட்டது. அப்ப ஆணவத்தோட கூடி இருந்தோம், இப்ப இன்னும் 2 மலத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆனா இந்த மலங்கள் என்னது, அந்த ஆணவம் அப்படிங்கிறது இருள், அதான் நமக்கு துன்பம். ஆனா இங்க இந்த மாயை கண்மம் அப்படிங்கிற 2 மலத்தை சேர்த்து இருக்கிறார். இது என்னது அப்படின்னா இது விளக்கு. இந்த மாயை கண்மங்கிறது என்னது, விளக்கு. சரியா? அப்போ மாயையும் கண்மமும் 2 கொடுக்கிறாரு. இது 2ம் தனித்தனியா கொடுக்கல, சேர்த்தே தான் கொடுக்கிறார். எதை முதல்ல கொடுத்தாருன்னா சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது, 2 சேர்ந்தே தான் இருக்கும். ஏன்னா இது 2 துவந்துவம், ஒன்றுக்குள்ள ஒன்று கலந்துதான் இருக்கும். சரியா? 2மே விளக்கு தான். ஏன்னா விளக்கும் அதன் வெளிச்சமும் போல. சரியா? மாயை கண்மம் அப்படிங்கிறது, மாயை அப்படிங்கிறது விளக்கு அப்படின்னா கண்மம்ங்கிறது வெளிச்சம். ஏன்னா மாயைக்கு தகுந்தாக்குலதான் கண்மம் நிற்கும். அப்ப மாயையும் கண்மமும் நாம செஞ்ச கண்மத்துக்கு தகுந்தாப்புலதான் வெளிச்சம். சரியா? அதுக்கு தகுந்தாப்புல விளக்கு. இது சகல நிலை. சரி, விளக்கு அப்படின்னா இது இருட்டில் விளக்கு. ஏன்னா அங்க இருளும் இருக்கு, ஆணவங்கிறதும் இருக்கு, விளக்குங்கிறது வெளிச்சம். அப்ப இருளும் இருக்கு, வெளிச்சமும் இருக்கு. அதனால இது இருட்டில் விளக்கு. சகலம் அப்படின்னா இருட்டுல விளக்கு. இருள் அது என்ன செய்யும், அதனுடைய காரியம், இருளுடைய காரியமும் அங்க நடக்குது. ஒளி அதனுடைய காரியமும் நடக்குது. சரியா? ஒளியினுடைய காரியமும் நடக்குது. 2 காரியமும் இருந்துகிட்டே இருக்குது. 2 காரியப்படுது அப்படின்னா முதல்ல ஆணவ மலம் மட்டும் காரியப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு, அதை நம்ம கேவலம்னு சொன்னோம். இவன் இந்த விளக்க கொடுத்து இந்த மலத்துடைய காரியமும் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ 3 பொருளும் காரியப்பட்டுக்கிட்டு இருக்குது. அது இருள், இது ஒளி. அப்ப இது 2ம் மறுதலை பொருள்கள். அது இருட்டா இருக்குது, இது வெளிச்சமா இருக்குது. கேவலம்ங்கிறது அது ஆணவம்ங்கிறது இருள், மாயை கண்மம் வெளிச்சம். அப்ப 2ம் மறுதலை பொருள்கள். சரியா? ஒண்ணு அறிவை மறைக்குது,
இன்னொன்னு அறிவை விளக்குது. அப்ப ரெண்டும் கலந்திருந்தா, இருளும் வெளிச்சமும் கலந்திருந்தா அதுக்கு பேரு என்ன பேரு? இருளும் வெளிச்சமும் கலந்து இருக்கிறதுக்கு பேரு எது அப்படின்னா மாலை. நம்ம மாலை சாயங்காலம் சொல்றோமா இல்லையா? அந்தி நேரம் சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு பிறகு பார்த்தா அப்படி வெளிச்சம் குறையும், இருள் அங்க இருந்து ஏறும். அந்த ரெண்டு சேரக்கூடியது. சரி, அதான் இருளும் வெளிச்சமும் இருக்கக்கூடிய நேரம் மாலை அப்படின்னு சொல்றோம். அப்ப மாலை அப்படின்னா என்ன அப்படின்னா அது மயக்கம். மாலைன்னா மயக்கம். மயங்குதல்னா என்ன அப்படின்னா கலத்தல். இருளும் வெளிச்சமும் கலக்கிறது, ரெண்டும் கலக்கிறது. அப்போ நாம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா நம்மளும் ஒரு மயக்கத்துலதான் இருக்கிறோம். சரியா? நம்ம இருக்கிற நிலை மயக்க நிலை. ஏன்னா நமக்கு தெளிஞ்ச அறிவு கிடையாது, அறிவே இல்லைன்னு சொல்ல முடியாது. சரியா? ஒண்ணும் அறியாமலும் இருக்கல, அப்ப அறிஞ்சுக்கிட்டும் இருக்கிறோம், அதை தெளிஞ்சு அறியல. அதனால இது சகலம் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த சகலம் அப்படின்னா மயக்கத்துல இருக்கிறது. சரி, சுத்தம். அடுத்து சுத்தம் அப்படின்னா அது தெளிவு. ஏன் அப்படின்னா இந்த ஆன்மா எது கூட இருக்குது? அருளோட இருக்கிறது. அருள் அது ஞானம். சரியா? ஞானம் விளங்கிய நிலை. அப்போ இந்த சூரியனும் கண்ணும் போல, சூரியனோட கலந்திருக்கக்கூடிய கண் அப்ப எப்படி இருக்கும்? நல்ல பிரகாசமா தெரியும். அதுதான் சுத்தம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இருட்டுல இருக்கக்கூடிய நிலை கேவலம், இருட்டுல விளக்கோட இருக்கக்கூடிய நிலை சகலம். விடிஞ்ச பிறகு நல்லா சுத்தமா கண்ணு தெரியக்கூடிய நிலை சுத்தம் அப்படின்னு சொல்றோம். இது 3 நிலையா இருக்குது. இந்த 3 நிலையத்தான் நம்ம அவத்தைகள் அப்படின்னு சொல்றோம். அப்ப இங்க 3 நிலையில இத கேவலத்துல, சரியா? இத கேவலம், இந்த பாட்டுல கேவலத்தை பத்தி சொல்லி எப்படி அப்படின்னா ஈங்கு வரும் கலாதியோடு குறி உருவம் ஒன்றும் இன்றி மலம் அன்றி ஒன்றுமில்லை என்னும் இயல்பாய். அப்ப சகலத்துல வரக்கூடிய அந்த கலை, கால நியதி, கலை, வித்தை, அராகம், அந்த மாதிரி அதெல்லாம் இதுல இல்ல. இங்கு வரும் கலாதியோடு குறி உருவம் ஒன்றும் இன்றி. சரியா? இந்த தத்துவங்கள்ங்கிறது விளக்கு. சரியா? கலாதிகள் எல்லாம் நமக்கு அறிவை விளக்கக்கூடிய விளக்குகள், அதெல்லாம் இதுல இல்ல. கலாதியோடு குறி உருவம். சரியா? குறி என்பது இந்த உடம்பு. இந்த சரீரத்தை 5 சரீரமா பிரிச்சிருக்கிறோமா இல்லையா? அந்த சரீரங்கள் தான். சரியா? அது ஒன்றும் இன்றி மலம் அன்றி ஒன்றும் இல்லை. இந்த ஆணவ மலம் மட்டும்தான் இருக்குது, இருளை தவிர வேற எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்றது. இத சித்தியார்ல 228வது பாட்டுல சொல்றார். அறிவு இலன், அமூர்த்தன், நித்தன், அராகாதி குணங்களோடும் செறிவு இலன், கலாதியோடும் சேர்வு இலன், செயல்கள் இலான், குறியிலன், கருத்தா அல்லான், போகத்தில் கொள்கை இல்லான், பிரிவு இலன், மலத்தினோடும் வியாபி, கேவலத்தில் ஆன்மா அப்படின்னு 228வது பாடல்ல சொல்லியிருக்கிறார். அறிவு கிடையாது, மூர்த்தம் கிடையாது, அதான் அமூர்த்தன். சரி, ஆனாலும் அவன் நித்தம், அதான் நித்தன். குணங்கள் கிடையாது, அரகாதி குணங்கள் கிடையாது, கலாதியோடும் சேர்வு கிடையாது. இந்த கலை அந்த இதெல்லாம் எதுவும் சேரல, செயல்கள் கிடையாது, குறி இல்லாதவன். சரியா? போகத்தில் கொள்கை இல்லான், பிரிவு இலன், மலத்தினோடும் வியாபி, கேவலத்தில் ஆன்மா. ஆனா மலம் கூட இருக்கு. சரியா? ஆனாலும் வியாபியா இருக்கிறான். அதனால அவன் இதுக்கு கேவலம் அப்படின்னு சொல்றார். இந்த ஆன்மாவுக்கு பேரு கேவலம் அப்படின்னு சொல்றாரு. 228 சித்தி. அடுத்த வரியில சொல்றாரு, ஆங்கு அறிவை அறிவறியதாய் அறிகருவி அணையா ஆதலினால் இருள் மறுவும் அலர்விழி போல அதுவாய். இது சகலத்தை குறிக்கக்கூடிய வரிகள். சரியா?
அறிவு பொருளாய் இருந்தாலும் அவன் எதையும் அறிய முடியாதவனாய் இருக்கிறான். சரியா? அறிவு இருந்தாலும் அறிவதற்கு இயலாதவனாய் இருக்கிறான். ஏன் அப்படின்னா இருக்கிற அறிவை எது மறைச்சிருக்குது அப்படின்னா ஆணவ மலம் மறைச்சிருக்கு. அதனாலதான் இருள் மருவும் அலர்வெளி போல் அப்படின்னு சொல்றார். அலர்வெளி அப்படின்னா என்ன? அலர்வெளி அப்படின்னா அலர்தல் அப்படின்னா மலர்தல்னு அர்த்தம். அலர்தல் அப்படின்னா இப்ப பூ அலர்ந்துருச்சு அப்படின்னா பூ மலர்ந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ அதுக்கு ஓமை. சரியா? இவன் எப்படி இருக்கான் அப்படின்னா இருட்டுல இருக்கிற நல்ல கண்ணு. கண்ணு நல்ல கண்ணு, ஆனா இருட்டுக்குள்ள இருக்கிறான். இருட்டுக்குள்ள இருந்தாலும் கண்ணை என்ன பண்றான்? திறந்து திறந்து பார்க்கிறான், ஆனா ஒண்ணும் தெரியல. சரியா? இருட்டுல இருந்தாலும் தெரியாத நிலை அப்படின்னு சொல்றாரு. கண்ணு நல்ல கண்ணுதான், ஆனாலும் காட்சி விளங்காம இருக்கு. அப்போ குருடனும் அவனும் ஒண்ணுதானே? காட்சி விளங்கல, குருடனுக்கும் காட்சி விளங்காது. அவன் கண்ணே இல்லாம இருக்கிறான், இவன் கண்ணு இருந்தும் விளங்காம இருக்கிறான். அது போல அப்படின்னு சொல்றாரு. அதனால இந்த அறிவே இல்லாத சடம் போல இருக்கான். அதான் இருள் மருவும் அலர்வெளி போல் அப்படிங்கிறாரு. அலர்வெளி அப்படிங்கிறதுனால இருட்டுல இருந்தாலும் காண்பதற்கு முயற்சி ஏதாவது தெரியுதான்னு பாக்குறான். ஏன்னா அலர் அப்படின்னா விரிஞ்சிருக்குது. சரியா? பூ விரிதல் அப்படிங்கிறமா இல்லையா? அது போல கண்ணு இருந்தாலும் விரிஞ்ச கண்ணு. கொஞ்சம் கண்ணை திறந்து வச்சு பாக்குறான். அப்ப ஏதாவது பொருள் தென்படுதா, எங்கேயாவது ஓட்டை இருக்குதா, இதுல இருந்து வெளியில போக முடியுமா அப்படின்னு தேடுறான். சரியா? அதனால முயற்சி அப்படிங்கிறது அங்க இருக்குது. அப்ப ஆன்மா கேவலத்துல கிடந்தாலும் அதுல இருந்து மீளுவதற்கான முயற்சி என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது? செய்து கொண்டே இருக்குது. அதான் அதுவாய் அப்படிங்கிறாரு. இந்த அதுவாய் அப்படிங்கிறது ரெண்டு பொருள்பட நிக்குது. சரியா? அந்த வரி கூட கூட்டிக்கிடணும், அடுத்த வரி கூடையும் சேர்க்கும் போது அதுவாயில இருந்து தொடங்கணும். சரியா? அதான் அப்ப எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஆதலினால் இருள் மருவும் அலர்வெளி போல் அதுவாய் அப்படின்னு ஒண்ணு படிக்கணும். சரியா? அப்ப அந்த அதுவாய் அப்படின்னா அது சார்ந்ததின் வண்ணமாய், இருளாகவே, இருள் கூட இருக்கிறதுனால. சரி, அதுக்கு அடுத்த வரியில கீழ் வரியில சேர்த்து படிக்கணும். சரியா? இருள் மருவும் அலர்வெளி போல் அதுவாய் நீங்கும் வகையின்றி. அப்ப அதுவாய் நீங்கும் வகை அப்படின்னு படிக்கணும். அப்போ அதுவா நீங்க முடியாது. சரியா? அப்ப அதுவா நீங்க முடியாது அப்படின்னா அதுக்கு என்ன வேணும்? துணை வேணும். அப்ப அவனுக்கு சுதந்திரம் கிடையாது. சரியா? அவனுக்கு சுதந்திரம் கிடையாது. சுதந்திரமா அவனால நீங்க முடியாதவன். அப்ப தன்னை இருளில் இருந்து விடுவித்துக் கொள்ள அவனால முடியாது. அப்ப அதுக்கு ஒரு உதவி வேணும். அப்ப என்ன வேணும்? உதவி வேண்டும். அப்ப அந்த உதவி அப்படிங்கிறது அதுவாய் அப்படிங்கறது பின்னாடி சேர்த்தாச்சா? அதனால நித்தமாக இருந்தாலும் நீங்கும் வகையின்றி. சரியா? வியாபகமாய் அவன் நித்தமா தான் இருக்கிறான். ஆன்மா வியாபக பொருள் தான், ஆனாலும் அவனுக்கு நீங்கக்கூடிய சக்தி இல்லை. ஏன் அப்படின்னா குணம் வியாபகமா இருந்தாலும் குணம் தான், ஆனாலும் அது கெடாது. சரியா? ஒரு பொருளுடைய குணம் அப்படிங்கிறது கெட்டு போகாது, நித்த பொருள் தான். மலம் கூட இருந்ததுனால கெட்டு போகாது. சரியா? இருட்டுல இருந்தாலும் கூட அவன் என்னதான் வியாபகமான குணத்தோட தான் இருக்கிறான். குணத்தை யாராலும் கெடுக்க முடியாது. ஒரு பொருளுடைய குணங்கிறது நீங்காது, நீங்காத தன்மைக்கு பேர் தான் குணம். சரியா? அதனாலதான் இந்த ஆணவம் அப்படிங்கிறது அதை மறைக்கத்தான் முடியுமே தவிர அதை அழிக்க முடியாது. இந்த ஆணவங்கிறது இந்த ஆன்மாவை என்ன பண்ண முடியும்? மறைக்கத்தான் முடியும், ஆனா அழிக்க முடியாது. அப்படின்னு சொல்றார்.
சரியா? அப்போ இது இதெல்லாம் இந்த செய்திகள் எல்லாம் எதுல சொல்லி இருக்குது அப்படின்னா, என்று நிகழ்த்தும் நூலே, இதெல்லாம் வேத ஆகமங்கள்ல சொல்லியிருக்கு. இப்ப வேத ஆகமங்கள்ல சொல்லி இருக்குது அப்படின்னா இது யாருடைய வாக்கு அப்படின்னா பெருமானுடைய வாக்கு. இதெல்லாம் யாருடைய வாக்கு? பெருமான் சொன்னது. இந்த செய்திகள் எல்லாம் பெருமான் சொன்னது. அப்ப அந்த சித்தியார்ல 3 நிலைக்குமே ஒவ்வொரு பாட்டு சொல்லி இருக்கு. 228, 229, 230. 228ல கேவலத்தை சொல்றாரு, 229ல சகலத்தை சொல்றாரு, 230ல சுத்தத்தை சொல்றாரு. சரியா? அதுல 228ல சொல்றாரு, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அறிவு இலன் அமூர்த்தன் நித்தன் அரகாதி குணங்களோடும் செறிவு இலன் கலாதியோடும் சேர்வு இலன் செயல்கள் இல்லான் குறியிலான் கருத்தா அல்லான் போகத்தில் கொள்கை இல்லான் பிரிவு இலன் மலத்தினோடும் வியாபி கேவலத்தில் ஆன்மா அப்படின்னு சொன்னோம். இது ஏற்கனவே பார்த்தோம். அப்ப இங்க எல்லாமே இல்லைன்னு சொல்லுது. சரியா? அவனுக்கு அறிவு விளங்கல, அறிவு இல்லன் அப்படின்னா அறிவே இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. அறிவு விளங்காம இருக்கிறான். சரியா? உருவம் இல்லை, அதான் அமூர்த்தன். மூர்த்தம்னா உருவம், அமூர்த்தன் உருவம் இல்லை, ஆனாலும் நித்தன், நித்த பொருள். அது கூட ஒவ்வொன்றும் சேரல, ஆனாலும் இது வியாபியா இருக்கிறதுனால கேவலத்தில் ஆன்மா அப்படின்னு சொல்லியாச்சு. 229வது பாட்டுல சொல்றார், உருவினை கொண்டு போக போக்கியத்து உன்னல் செப்பல் வரு செயல் மருவி சத்தம் ஆதியாம் விடயம் தன்னில் புரிவதும் செய்து இங்கு எல்லா யோனியும் புக்கு உழன்று திரிதரும் சகலமான அவத்தையில் சீவன் சென்றே. அப்ப இங்க அடுத்து சொல்றாரு, இந்த 3 பாட்டையுமே ஒண்ணுக்குள்ள ஒண்ண வச்சு பார்க்கணும். உருவினை கொண்டு, அப்ப உருவம் கிடைச்சிருச்சு. இதுக்கு முந்தின பாட்டுல அமூர்த்தன் அப்படின்னு பார்த்தோம், அங்க உருவம் இல்லை, அதான் அது கேவலம்னு சொன்னோம். அப்ப உருவம் கொண்டு அப்படின்னா உடம்பு கிடைச்சிருச்சு, மாயை கண்மம் இங்க இருக்கு. அதான் போக்கியத்து, போக போக்கியத்து உன்னல் செப்பல் வரு செயல் மருவி. அப்ப செயல்கள் எல்லாம் நடக்குது, நம்ம கண்மம் செய்யறோம், வினை செய்யறோம். சரியா? எல்லா யோனியும் புக்கு உழன்று, அப்ப மறுபடி பிறந்து வர்றோம். அதான் இது சகலம், அதான் அவத்தையில், சகலமான அவத்தையில் சீவன் சென்றே அப்படின்னு சொல்றார். அப்ப அங்க அமூர்த்தன், இங்க மூர்த்தன் அப்படின்னு ஆயிடுச்சு. இது சகலம். அடுத்து சுத்தத்துக்கு சொல்றார், இருவினை செயல்கள் ஒப்பில் ஈசந்தன் சக்தி தோய குரு அருள் பெற்று ஞான யோகத்தை குறுகி முன்னை திரிமலம் அறுத்து பண்டை சிற்றறிவு ஒளிந்து ஞானம் பெருகி நாயகன் தன் வாதம் பெறுவது சுத்தம் ஆமே. முதல் பாட்டுல சொன்னோம் அறிவு இலன் அப்படின்னு சொன்னோம். சரியா? அறிவு இலன், அப்ப அங்க அறிவு விளங்காம இருந்துச்சு. சகலத்துக்கு வரும்போது வினை செய்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் அறிவு விளங்குது. இங்க 3வது பாட்டுல சொல்றாரு, சிற்றறிவு ஒளிந்து, அப்ப சிறுமைப்பட்ட அறிவு ஒளிஞ்சிருச்சு, அதனால ஞானம் பெருகி. ஞானம் எப்படி பெருகுது அப்படின்னா செயல்கள்ல ஒப்பு வந்திருக்கு, இருவினை செயல்கள் ஒப்பில். அப்ப இந்த இருவினை வந்ததுனால இருவினை ஒப்பு மலபரிபாகமாயி சத்தினிவாதம் வந்து ஞானம் வந்திருக்கு. அது எதனால நிகழ்ந்தது அப்படின்னா ஈசன் தன் சக்தி தோய குரு அருள் பெற்று. அப்ப குருவாய் வந்து, அதான் நமக்கு குரு கண்டிப்பா வேணும்னு சொல்றது. சரியா? குருதான் நம்மளுடைய உருவை நீக்குவாரு, நம்மளுடைய உருவை நீக்கக்கூடியது குருதான். அதான் குரு அருள் பெற்று ஞான யோகத்தை குறுகி முன்னை திரிமலம் அறுத்து. அப்ப நம்மளுடைய மலங்களை அறுப்பது குருதான், குரு வடிவத்துல பெருமான் வராரு. அப்ப குருங்கிறது ரொம்ப முக்கியம்.
திரிமலம் அறுத்து பண்டை சிற்றறிவு ஒளிந்து ஞானம் பெருகி நாயகன் தன் பாதம் பெறுவது சுத்தமாமே. அப்ப நாயகன் தான் சிவபெருமான். சிவபெருமானை அடைய வைக்கிறவர் தான் யாரு? நம்மளுடைய குருநாதர். குருநாதருக்கு எல்லாம் தெரியும். அப்ப அவர் பாட்டுக்கு அவரு போய் பெருமான் அடியில இருக்கலாமா? இருக்கலாமே. ஆனா இருக்க மாட்டாரு. தன்னுடைய சீடர்களை எல்லாம் முக்திக்கு அழைத்து செல்வார். அதுக்கு பிறகுதான் குருவே போவார். அதுதான் குருவினுடைய இயல்பு. சரியா? அப்போ பெருமானுடைய பாதத்தை பெற வைக்கிறது தான் யாரு? குரு. குரு அருள் பெற்று. அப்ப அந்த குரு அருள்னால என்ன ஆகுது? அந்த உடம்பு போயிருது. இந்த சகலத்துல இருந்தா உடம்பு பேரு. அதான் திரிமலம் அறுத்து, மாயை கண்மங்களை எல்லாம் அறுத்துருவோம். மாயை கண்மத்தால தானே இந்த உடம்பு வந்துச்சுது. அப்ப அந்த உடம்பெல்லாம் போயிரும். சரியா? அருள் சரீரம் கிடைக்கும். இந்த சரீரம் இல்லைன்னா இந்த சரீரம் இதா மாத்தி தருவாரு, அருள் சரீரமா மாறும். அதான் குரு அருள் பெற்று அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த 3 பாட்டையும் தொடர்ச்சியா வச்சு பார்த்தோம்னா கேவலம், சகலம், சுத்தம், இந்த 3க்கும் அடுத்தடுத்து வரக்கூடியதா இருக்குது. அதான் குரு அருள் பெற்று இந்த உருவை நீக்கியாச்சு. சுத்தத்துல உடம்பை நீக்கிறது. அப்ப அந்த கேவலத்துல உடம்பு இல்லாம இருந்தோம், சகலத்துல உடம்போட இருக்கிறோம், சுத்தத்துல அருள் உடம்பா இருக்கிறோம். இந்த கேவலமான மாய கண்ப உடம்பு கிடையாது அப்படின்னு சொல்றோம். சரியா? இது எல்லாம் ஞானம் பெருகி அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல சொல்றாரு. அப்போ இந்த பாட்டுல கேவலத்தை பத்தி சொன்னாலும் அந்த கேவலம், சகலம், சுத்தம் அப்படின்னு அந்த 3 வார்த்தைகள் இருந்ததுனால நமக்கு அந்த 3ஓட விளக்கத்தையும் இதுலயே சொல்லி இருக்கிறோம். அதான் ஓங்கி வரும் பல உயிர்கள் 3 அவத்தை பற்றி உற்றிடும். அவத்தை அப்படின்னா நிலைகள் அப்படின்னு அர்த்தம். 3 அவத்தை கேவலம், சகலம், சுத்தம் என உணர்க. இங்கு வரும் கலாதியோடு குறிவுருவம் ஒன்றும் இன்றி மலம் அன்றி ஒன்றுமில்லை என்றும் இயல்பாய். அப்ப இது கேவலம். ஆங்கு அறிவறியன் அறிகருவி அணையா ஆதலினால் இருள் மருவும் அலர்வெளி போல் அதுவாய் நீங்கும் வகையின்றி நித்த வியாபகமாய் அங்கன் நிற்பது கேவலம் என்று நிகழ்த்தும் நூலே. அப்ப இது கேவலம் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப மலம் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்றோம். ஆனா இதுல ஒரு தடை வருது. சரியா? இதுல ஒரு தடை வருது. அப்ப அந்த தடை என்னது அப்படின்னா ஆணவ மலமே இல்லை அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. சரியா? ஆணவ மலமே இல்ல அப்படின்னு ஒரு சாரர் சொல்றாங்க. அதுக்கு அடுத்த பாட்டுல சொல்றாரு. அப்ப அந்த ஆணவ மலம் இல்லை அப்படிங்கிறவங்க யாரு? அப்ப ஆணவ மலம் உண்டு அப்படின்னு நம்ம எப்படி நிறுவனம் அப்படிங்கிறத அதுக்கு அடுத்த பாட்டுல சொல்றாரு. ஆணவ மலம் உண்டு அப்படிங்கிறத அடுத்த பாட்டு 35வது பாட்டுல சொல்றாரு. 34வது பாட்டுல ஆணவ மலம் இல்ல அப்படின்னு யாரு சொல்றா, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை சொல்றாரு. ஆணவ மலம் உண்டு அப்படிங்கிறத நம்ம சைவ சித்தாந்தம் எப்படி உறுதி செய்கிறது அப்படிங்கிறத 35வது பாடல்ல சொல்றார். சரியா? அப்ப அந்த ஆணவ மலம் இல்ல அப்படின்னு யாரு சொல்றா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஐக்கியவாத சைவர் அவங்கதான் இந்த ஆணவ மலம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஐக்கியவாத சைவர் அப்படின்னா அது வீர சைவர். ஆணவ மலம் அப்படின்னு ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அடுத்த பாடல் 2ஐயும் தொடர்ச்சியா பார்த்தாதான் என்ன இருக்கும்? இப்ப நம்ம இந்த 3 பாடல் பார்த்தோமா இல்லையா? தொடர்ச்சியா பார்த்தா அது புரிதல் எளிதா இருக்கும். அப்ப அந்த அடுத்த பாடலும் அதுக்கு அடுத்த பாடலும் ஆணவ மலம் இல்லை அப்படிங்கிறவங்க யாரு, அதை நம்ம எப்படி நிறுவனம் அப்படிங்கிறத சேர்த்து பார்க்கணும். அதை நம்ம அடுத்த அமர்வுல இருந்து நம்ம சிந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி இத்தனை நேரமும் பொறுமையாக இருந்து இந்த ஞான செய்திகள், பெருமான் சொன்ன இந்த ஞான செய்திகளை, ஆகமத்துல சொன்ன செய்திகளை எல்லாம் நமக்கு விளங்கும்படியாக ஆன்மாக்கள் உய்யும் பொருட்டு அருளாளர்கள் செய்ததை அடியனுடைய குருநாதர் நமக்கு சொல்லி தந்த வழியினின்று நாம் இன்று இதுவரை
சிந்தித்திருக்கின்றோம். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வகுப்புல சிந்திக்கலாம் என்று வாழ்த்தும் குருமரபு வாழ்த்தும் கூறி அடியாருடைய திருவடிகளை வணங்கி விடைபெற்றுக் கொள்கிறேன். ஆறிரு கடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெட்டை கூறுசை தனிமேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வை எரிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாதுயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நத்தவம் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டு வெண்ணை பயில்வாமை மெய்கண்டான் சந்ததிக்கு ஒரு மெய்ஞான பானுவாகி உயிலாரும் பொழில் திரு ஆவடுதுறை வாழ்குரு நமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடூடி தலைக மாதோ. திருச்சிற்றம்பலம்.